அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவருக்கான வழிபாடும் தானங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க முதல்ல முருகப்பெருமான வழங்கணும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அதே போல வன்னி மரத்தை வளர்க்கணும். அதாவது வன்னி மரத்துக்கு நீங்க தண்ணி ஊற்றணும். இதை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி இருக்கும். வன்னி மர இலையை உலர்த்தி லேமினேஷன் செஞ்சு உங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் அந்த வன்னி மர இலைகளையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை வீட்டில் வச்சு வழிபாடும் செய்யலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். புல்லாங்குழல், உடுக்கை இதை மாதிரியெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி தானமாக அடிக்கணும். தக்காளி பழத்தை நீங்கள் அடிக்கடி தானமாக கொடுத்துட்டு வரணும். அல்லது தக்காளி சாதம் செஞ்சு கோயிலில், முருகன் கோயிலில் போய் நீங்கள் அதை வந்து தானமாக கொடுக்கலாம். அன்னதானம் கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும். மாம்பழம், கொய்யாப்பழம், பலாப்பழம் இதெல்லாம் வந்து உங்கள் உணவில் வந்து நிவேதனமாக நீங்கள் வந்து உணவில் எடுத்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே போல் தாய், அம்மா வழியோட உறவுகள்கிட்ட நீங்கள் ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அவங்கக்கிட்ட அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். அவங்க மூலம் நன்மை உண்டாகும். மேலும் பார்த்தீங்கன்னா தண்ணீரை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கணும். கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த தண்ணீர் பந்தல் வைக்கிறது, அல்லது கோயிலில் போய் நீங்கள் அந்த தண்ணீர் தொட்டி வைக்கிறது, அந்த இதில் இருந்து தண்ணீர் கொடுக்கறது, தண்ணீரை நீங்கள் தானமாக கொடுக்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி பாதை உண்டாகும். அனைத்து காரியங்களும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே நல்ல கைகூடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திர நாளில் சுபகாரியங்களுக்கு நீங்கள் வெளியூர் போகிறத நீங்கள் தவிர்த்துடணும். நன்றி, வணக்கம்.